மோன்ட்ரே புல்சியானோ நகர் புனித ஆக்னஸ். இத்தாலி நாட்டில் மோன்ட்ரே புல்சியானோ என்னும் இடத்தில் 1268ஆம் ஆண்டு பிறந்தவர் ஆக்னஸ். தேசெக்னி என்பவரின் மகளான இவர் பிறந்தவுடனேயே நகரம் முழுவதும் அற்புதமாக ஒளிர்ந்தது. வசதிக்கு எக்குறையும் இல்லாத குடும்பத்தில் பிறந்தாலும் 6 வயது நடக்கும்போது தன்னை துறவு மடத்தில் சேர்த்து விடுமாறு தம் பெற்றோரை வலியுறுத்தியவர் ஆக்னஸ். துறவு மடம் ஏதாவது அருகில் இருந்தால் அடிக்கடி அங்கு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்கும் என்று கருதிய ஆக்னஸ் வீட்டை வேறு இடத்திற்கு மாற்றும்படி தன் தந்தையிடம் கேட்டார். ஆனால் பாதுகாப்பு கருதி தேசெக்னி மறுத்துவிட்டார். இருப்பினும் சற்று தொலைவில் உள்ள மடத்திற்கு சென்று வர அனுமதி வழங்கினார். அவ்வாறு ஒரு முறை ஆக்னஸ் தன் தாய் மற்றும் பணிப்பெண் ஒருவருடன் மலைப்பகுதி வழியாக திரும்பிக் கொண்டிருந்தார். அப்பகுதியில் தீமையின் அடையாளமாக ஒரு வீடு இருந்தது. அவ்விடம் வந்தபோது திடீரென காக்கை கூட்டம் ஆக்னஸை சூழ்ந்தது. தங்கள் இறக்கைகளாலும் அலகுகளாலும் அடித்து கொத்தியும் ஆக்னஸை அவை காயப்படுத்தின. மிகுந்த சிரமத்திற்கிடையே குற்றுயிராக கிடந்த ஆக்னஸை அவருடைய தாய் காப்பாற்றி கூட்டிக் கொண்டு வந்தார். தனது தூய்மையான வாழ்க்கையில் நிச்சயம் ஆக்னஸ் இவ்விடத்தை தூய்மைப்படுத்துவாள் என்று பணிப்பெண் கூறினார். 9 வயது நடந்தபோது துறவுமடம் சேர்வதற்கு இது சரியான நேரம் என்று எண்ணி அருகில் இருந்த பிரான்சிஸ்கன் மடத்தில் ஆக்னஸ் சேர்ந்தார். வசதியான பின்னணி கொண்ட இவர் தன்னை வருத்தி ஏழ்மையாக வாழ்ந்ததை கண்ட மற்ற சகோதரிகள் சாக்குடை சகோதரி என்று இவரை அழைக்கலாயின. எப்போதும் காட்சி தியானத்தில் தன்னை ஈடுபடுத்திய ஆக்னஸ் பல்வேறு காட்சிகள் கண்டார். அதில் முக்கியமானது அன்னை கன்னிமரியா காட்சி கொடுத்ததாகும். கையில் குழந்தை இயேசுடன் காட்சி கொடுத்த அன்னை மரியா தன் மகனை பார்த்து கொள்ளுமாறு சொல்லி அதன் அடையாளமாக பாலன் இயேசுவினை ஆக்னஸிடம் கொடுத்தார். சிறிது நேரம் கழித்து அங்கிருந்து புறப்பட்ட அன்னை மரியா இயேசுவை தூக்கினார். உடனே அன்னையின் காலை கட்டிக்கொண்டு இயேசுவை தன்னிடம் தந்து விடுமாறு ஆக்னஸ் கூறினார். அப்போது இயேசு தன் உருவம் தாங்கிய சிலுவை கோர்க்கப்பட்ட ஒரு சங்கிலியை ஆக்னஸின் கழுத்தில் மாட்டிவிட்டார். அன்னை மரியா 3 கற்களை ஆக்னஸுடன் ஞாபக அர்த்தமாக கொடுத்தார். இதை வைத்து நான் என்ன செய்ய என்று கேட்டபோது, ஒரு நாள் இது உனக்கு பயன்படும் என்று கூறியதுடன் இது 3 இறைவனின் அடையாளமாக வழங்கப்படுகிறது என்று சொல்லி சென்றார். சில நாட்களுக்கு பிறகு புரோசெனோ என்ற இடத்தில் புதிதாக ஆரம்பித்த மடத்து வேலையை பார்த்து கொள்ள மோன்ட்ரே புல்சியானோவில் இருந்து ஆக்னஸை அனுப்பினார்கள். அங்கு சென்றபோதுதான் அந்த புதிய மடத்தின் தலைவியாக இவரை நியமித்திருக்கிறார்கள் என்பது தெரிந்தது. அப்போது ஆக்னஸின் வயது 17 தான். துடிப்புடன் செயலாற்றிய ஆக்னஸ் பணியாளர்களுக்கு உணவில்லாத போது பல முறை அற்புதமாக உணவு பல்கை செய்து பசியாற்றினார். இறைவன் தந்த உள்ளுணர்வுக்கு கட்டுப்பட்டு பிரான்சிஸ்கன் மடத்திலிருந்து 1306 வெளியேறி புதிய சபையை தோற்றுவித்தார். தான் காக்கையால் தாக்கப்பட்ட இடத்திலேயே அன்னை கன்னிமரியா தமக்கு கொடுத்த 3 கற்களை கொண்டு வேலையை ஆரம்பித்தார். பலரது உதவியும் அன்னையின் அருளும் ஒன்று சேர குறித்த காலத்திலே வேலை முடிந்தது. தமது சபைக்கு பிரான்சிஸ்கன் துறவு சபையின் விதிமுறைகளையே வைத்துக் கொண்டார். இருப்பினும் சாமிநாதர் சபையினர் போல் கடுந்தவ வாழ்க்கையை பின்பற்றினார்கள். காட்சி தியானத்தில் தன்னை மறந்து வாழ்ந்து பலருக்கு நலமளித்த ஆக்னஸ் 1317 ஏப்ரல் 20 அன்று இறைவனடி சேர்ந்தார். இவர் வழியாக இறைவன் ஆற்றிய பல்வேறு புதுமைகளை கண்ட திருத்தந்தை 13ஆம் ஆசிர்வாதப்பர் 1726ஆம் ஆண்டு புனிதர் பட்டம் வழங்கினார். இவரை போல நாமும் இறைவன் மேல் அன்பு கொண்டு வாழ்வோம். அதன் வழியாக இறையாசிரை நிறைவாய் பெறுவோம். மோன்ட்ரே புல்சியானோ நகர் புனித ஆக்னஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.